நாங்க வந்து என்னோட டைமிங் வந்து 99 தான். ஆனா பாவம் அவங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் ஷோன் பண்றதுக்காக நான் வந்து 15 1 to 15 தான். அப்படின்னு ஒரு 2 days எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன். பட் அவங்க அந்த இபி வந்து அவங்க கரெக்டா வந்து அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி அதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னாச்சுன்னா வந்து எனக்கு என் மேல வந்து இருந்துச்சு. நான் வந்து அடுத்த நாள் ஃபிளைட் இருந்தா கூட விடிய காத்தால 2:30 வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் காலில இருந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நடிச்சிட்டு ஓடுறது தூக்குறது எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பேக் பண்ணிட்டு பேக்கை பேக் பண்ணிட்டு ஃபிளைட் பிடிச்சி மார்னிங் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் டைரக்ட் ஃபிளைட் லண்டனுக்கு 5:07 பிடிச்சி நான் லண்டன் போய் இறங்கினா கால் பயங்கரமா வீங்கி போச்சு. ஃபுல்லா கால் அங்க மட்டும் இல்ல டோட்டலா மொத்த காலும் வீங்கிடுச்சு. மொத்த காலே வந்து ஆனைக்கால் மாதிரி வீங்கிடுச்சு. ஸோ இதை பார்த்தோன்னு வந்து என் வைஃப் ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கேட்பாங்க என்ன ஃப்ராக்சர்னா வீடியோ காலை காட்டும் போது சும்மா காட்டுறது பேச தெரியாது. என்ன இன்னும் வீக்கம் இருக்கு சொல்லுவாங்க. ஓகே ஓகே அது நான் கால் தூக்கி வச்சேன் ஓகே சொல்லி கவர் பண்ணிட்டு இருப்பேன். இது நேரில் பார்த்துனா அவங்க இதாகிட்டாங்க. ஸோ உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டணும் வந்து செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க சொல்லிட்டாங்க இதான் ப்ராப்ளம் இது விட்டா இது இன்னும் டேமேஜ் ஆயிடும்